சோழிங்கநல்லூர் பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் பெருங்குடி எஸ்பி ரவிச்சந்திரன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மாநகரத்துடைய துணை மேயர் அவர்களே, அருமைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கிவிட்டு சென்றிருக்கின்ற அமைச்சர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மாபெரும் பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு பால்நூல் கழகத்துடைய தலைவர் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழகத்துடைய கண்மணிகளே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் இதே கட்டணத்தை தான் பார்த்து கொண்டே இருந்தேன். உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்களுக்கு இந்த பகுதியுடைய வரலாறு தெரியாது. நான் இதே ராயபுரத்தில் பிறந்தவன். ராயபுரத்தில் ராபிசன் பூங்காக்கு பக்கத்தில் என் வீடு. கொட்டுகின்ற மழையிலே இந்த இயக்கம் ஆரம்பிக்கின்ற போது என்னுடைய தந்தை ஒரு 6வது வரிசையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு பார்க்கின்ற பெருங்குடி அன்றைக்கு ஒரு காலத்திலே குப்பை மேடாக இருந்தது. உங்களால் எஸ்ஆர்பி டூர்ஸை தாண்ட முடியாது. இரவில் பயம் இருக்கும். உலகத்திலே சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்று போற்றப்படுகின்ற ஐஐடியிலே கூட வராத படிப்பை இந்தியாவிலே சொல்கிறேன், ஐஐடியில் யோசிக்க முடியாத ஒரு படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ். முதலாக பாடத்திட்டத்தை கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டை இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு உத்தம தலைவனுக்கு 101வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம கேடு காலம் என்ன தெரியுமா? 2.5 லட்சம் ஓட்டு எடுத்து நம்ம வீட்டு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா எது கேள்வி கேட்கும். அது ஒரு எலெக்ஷனுக்கும் நிற்காது. நான் ஒன்று கேட்டுக்கிறேன், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் அந்த ஊர்காய் விற்கிற மாமி எதிர்க்க வந்து நின்னா தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க, நான் 2.5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னால் ஒரு ஓட்டு பெருங்குடியில் வாங்குறதுக்கு வக்கு இருந்தால் நீ பேசுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த நாட்டோட கேடு காலம் அது மாதிரி. சார் எங்கள் அப்பா தான் உலகத்திலே உயர்ந்தவர் நான் சொல்லுவேன். லியோனி என்ன கேட்டால் அவங்க அப்பா தான் உயர்ந்தவர் சொல்லுவார். இது வந்து நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும். எங்கள் அப்பா அவங்க அப்பாவாக இருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேன்னு சொல்ல முடியுமா சார்? அப்போ நீ யாரை கேவலப்படுத்துற? ஏண்டா நீ தோத்தன்னு கேட்டா நான் எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லைன்னா ஏண்டா நீ எல்லாம் ஒரு தலைவனா? சரி, இந்த தருதல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்கிறான், நான் தாய் தகப்பனாலே பிறக்கல, நான் வானத்தில். ஐயோ, நான் எல்லா மனிதர்களையும் போல் இயற்கையாக பிறக்கவில்லை, கடவுளால் அனுப்பப்பட்டவன். வசூல் ராஜா MBBSங்கிற படத்தில் கமலஹாசன் சொல்லுவார், கடவுள் உண்டுன்னு சொல்கிறவனை நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்பலாம், ஆனால் நான் தான் கடவுள்ன்றான் பார், அவனை மட்டும் ஜென்மத்துக்கு நம்ப முடியாது, அவன் மக்களை விஷம் வச்சு கூட கொல்லுவான் பார். அந்த ஐட்டம் தான் அவர், வேற யாரும் இல்லை. இல்லை எனக்கு நான் வேற ஐட்டம் சொல்லிட்டனோ, அதை வேற ஏதாவது கட்டம் கட்டி போட்டுற போகிறாங்க. ஐட்டம்னாக்க ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட். இல்லை எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தோட வரலாறு படித்ததுனால சொல்கிறேன். அவர் சாமியாராக போகணுன்னு ஆசைப்பட்டார். சாமியாராக போன ஆசைப்பட்டு அவங்க அம்மாட்ட போய் சொன்னார், நான் சாமியாராக போக போகிறேன்னு. போய் சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துன்னு வாடான்னார். அவர் போய் கத்தி எடுத்து வந்து கொடுத்தாரு. வாங்கி அந்த அம்மா வச்சுட்டு இனிமேல் ஆகக்கூடாது போன்ட்டாங்க. திருப்பி ஒரு 6 வருஷம் கழிச்சு அவர் போய் கேட்டார், நான் சாமியாராக போக போகிறேன், போய் சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துன்னு வான்னு. திருப்பி கத்தி எடுத்து வந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுட்டு இன்னும் ஆக முடியாது போன்ட்டாங்க. திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு அவர் கேட்குறாரு, நான் சாமியாராக போகணும், சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துன்னு வான்னு. கத்தி எடுத்துட்டு கொடுத்தோன்னே அவங்க அம்மா வாங்கி வச்சு சாமியாராக போன்ட்டாங்க. விவேகானந்தர் கேட்டார், ஏம்மா 3 தடவையும் கத்தி எடுத்துன்னு கொடுத்தேன், நீ 2 தடவை வேணான்ட்டு 3வது தடவை ஏன் போர் சொல்கிறேன்? நான் டேய் கத்தி எடுத்துன்னு கொடுக்கும் போது கைப்பிடியை நீ பிடிச்சிக்கிட்டு கூரான பக்கத்தை என்கிட்ட நீட்டினேன். ஒரு நல்ல சாமியாருக்கு அழகு என்னென்னா கூர்மையான
ஆயுதங்களை வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பான பகுதியை நீட்டணும். நீ மூணாவதுல தான் அந்த கூரான பக்கத்தை கையில் பிடிச்சிட்டு பிடி இருக்கிற பக்கத்தில் அம்மாவின் கை காயப்படக்கூடாது என்று நினைத்து என் பக்கத்தில் கொடுத்த. இனிமேல் இந்த சமுதாயத்தில் நல்லது தான் பண்ணுவோம் போனா. உலகத்தில் 2 லட்சம் ரூபாய் கிளாஸை கூலிங் கிளாஸை போட்டுன்னு தியானம் உட்கார்ந்த ஒரே உத்தம எங்கள் ஊர் பக்கத்தில் பட்டினத்தார் இருந்தார். அவர் அப்படியே நேராக கிளம்பி அவர் பாட்டுன்னு வந்துட்டு இருந்தார். அப்படியே வந்து அந்த அம்பாவை பார்த்துட்டு வருவார். அந்த இடத்துல திருவத்தூரில் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமாக சுற்றிட்டு இருந்தான். அவன் போகிறவரெல்லாம் பார்த்து சொன்னான், நாய் போது பாரு, பேய் போது பாரு, கழுதை போது பாரு, எருமை போது பாருன்னா. ஒரு நாள் பட்டினத்தார் போகும்போது ஓடி வந்து இலையை எடுத்துட்டு தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு சொன்னான். அந்த பக்ரி சொன்ன வார்த்தை, இதோ மனிதன் போகிறான் மனிதன் போகிறான்னு சொல்லிட்டு வடலூர் வல்லாரை பார்த்து சொன்னான். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா அவர் தியானத்தில் உட்கார்ந்தார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்த பிறகும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தவர் நரேந்திர மோடி என்று சொன்னால் அந்த தேர்தல் முடிஞ்சது எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். மேற்கு வங்கத்தில் என்னன்னா விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். இவர் நேராக விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து உட்காந்துட்டோம்னா அதை வீடியோ எடுத்து போட்ட உடனே மேற்கு வங்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஐயோ விவேகானந்தருடைய ஒரிஜினல் சீடர் இவர் தான், ஏன்னா இவர் வான் தானே வந்தார், அதனால் இவர் தான் சீடர் சொல்லிட்டு குத்திருவானுங்கன்னு நினச்சிட்டார். தேர்தல் அதிகாரியில் வாயை மூணு தானுங்க. நம்ம நாட்டில் இது ஒரு சாபக்கேடு. எவன்லாம் வாயை திறக்கணுமோ அவன்லாம் கேட்கவே மாட்டானுங்க. இப்போ என்ன கிளம்பியிருக்காருன்னா 40 நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, இது எனக்கு பெருசாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா கடைசி 2 தொகுதி இழுத்துக்கிட்டே இருந்தது. ஒன்று அன்புமணி ராமதாஸோடைய பொண்டாட்டி, இன்னொன்று விஜயகாந்தோட பையன். அதில் அந்த அம்மா இன்னைக்கு சொல்லுது, சின்ன பிள்ளைய நிற்க வச்சோம், ஒரு கருணையே இல்லைடா உங்களுக்கு, இப்படியா ஒரு பச்சை புள்ளி அடிக்கணும். நான் என்ன கேட்குறேன், எங்கள் அக்கா தமிழிச்சி தங்கபாண்டியனும் தமிழிச்சி சவுந்தரராஜனும் ஒன்றா விளாட்னவங்க, பக்கத்து வீடு, 2 வயசு சின்ன வயசுல வந்து விளாட்னவங்க தான். சண்டைன்னு வந்துட்டா எல்லாம் நிற்க வேண்டியது தான். 2 பேர் வா ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு 5 லட்சத்தில் நீ 2.5 லட்சம் நான் 2 லட்சம் எடுத்துக்கிட்டாங்களா? இல்லை. யுத்தம் என்றால், அதுவும் சமூக நீதிக்கான யுத்தம் என்று சொன்னால் நேருக்கு நேராக நின்று தான் ஆகணும். ஏன் இந்த கலைஞரை இத்தனை ஆண்டு காலம் போட்டுறாங்க? நீங்கள் ஏன் இந்த தளபதி இந்த இந்தியாவில் ஒட்டுமொத்த தேர்தல் நடந்தது, நான் ஒட்டுமொத்த தேர்தலுடைய அனலைஸும் பார்த்துட்டே இருந்தேன். எந்த மாநிலத்திலையும் முழுமையாக எந்த கட்சியும் ஜெயிக்கல, தமிழ்நாட்டை தவிர. எவ்வளவு பெரிய ராஜதந்திரியாக இந்த மனிதன் இருந்திருப்பான். செஸ் ஆடும்போது பார்த்துருக்கீங்களா? செஸ் ஆடும்பொழுது அவருடைய சிப்பாய் தோத்து போகும், இவனுடைய சிப்பாய் சாகும், அவனுடைய மந்திரி சாகும், இவனுடைய மந்திரி சாகும். ஆனால் உலக வரலாற்றிலே ஒரு செஸ் ஆட்டம், இந்த தேர்தலை நம்முடைய தளபதி தன்னுடைய 40 சிப்பாய்களை ஒரு சிப்பாய் கூட சாகாம கொண்டு போய் எதிர இருக்கிற ராஜாவுக்கு செக்கு வைக்கிறாருன்னா இது என்னுடைய தானை தலைவரிடம் படித்த பாடம். நீங்க சமூக நீதி என்பது எங்கேருந்து வருது? இங்க எல்லாம் பேசிட்டு நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது இந்த பக்கத்தில் ஒரு பெண் காவலர் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க அம்மாலாம் வெளியெல்லாம் வரமாட்டாங்க, என் பாட்டியெல்லாம் ஜாக்கெட்டே போடாது, எங்க பாட்டியெல்லாம் வெள்ளை சேலை தான் உளுத்தோம். எங்க அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்க அப்பன் சேர்த்தாலும் நீ வந்து பொட்டு வை, நீ நகை போடு, நீ வந்தே ஆகணும். என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மாவை தான் தாலி எடுத்து கொடுக்க சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் எடுத்து நீ தான் கொடுத்தாகணும்னு. ஏன் இந்த சிந்தனை எங்கேருந்து வருது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்தில் எத்தனை ஆண்டு காலம் நாம் முட்டாளாக உட்காந்துட்டு இருந்தோம். சார், முகத்தில் பிறந்தா ஒருத்தன் பிறக்கிறான், முகத்து வழியாக பிறப்பான புள்ள அறிவு கட்டவங்களா? தோளில் பிறக்கிறான், தொடையில் பிறந்தான், காலில் ஒருத்தன் பிறந்தான். பெரியார்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படியெல்லாம் பிறக்க மாட்டான்னு கேட்டார் அவர். இந்த பஞ்சமர்கள்னு ஓடி போய் நின்னாங்க. நாங்கள்லாம் இவெல்லாம் தோளில் பிறந்தான், தொடையில் பிறந்தான், காலில் பிறந்தான்றாங்களா, நாங்கள் எங்கே பிறந்தோன்னு. பெரியார் சொன்னா, நீங்கள் தான்டா பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தவனுங்க போகடா அப்படின்ட்டார். ஆனால் அந்த கிழவனுக்கு இருக்கிற அதப்பு இருக்கு பற்றியா, ஐயோ. ஏன் இவனுக்கு நீங்கள் நல்லா பாருங்க, நம்மால் பாருங்க, அடுத்த மாதம் ஆடி மாதம் இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா மாரியாத்தா கோயில் கூழ் ஊற்றுறது யாருன்னு பார்த்தா திமுககாரனாக இருப்பான். நல்லா பார்த்துறீங்களா? ரம்ஜானுக்கு பாய்க்கு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவான், நம்மளால தான் இருப்பான். கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்டுவான், ஹாப்பி நியூ இயர் கேக்கு நம்மளால தான் வெட்டுவான். சபரிமலைக்கு மாலை போடுவான். இவனுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லாம் பண்ணுறானுங்கோ, ஆடி விரதம் எடுக்கிறானுங்கோ, சபரிமலைக்கு மாலை போடுறானுங்கோ, மாரியாத்தால கூழ் ஊற்றுறானுங்கோ, வேளாங்கண்ணி மாதாக்கு. அடடா, இங்கேருந்து நடைபாதை போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூஸு கொடு, இனிப்பு கொடு, கால் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கொடுக்குற ஊர் இந்த ஊர். நான் பார்த்துருக்கேன். இதில் நிறைய பேர் இங்கே போயிருப்பான். அவனுக்கு கேட்பேன், உன் பேர் ஃப்ரான்சிஸா? இல்லை, என் பேர் ஆறுமுகசாமின்வான். ஆறுமுகசாமிக்கும் ஆரோக்கியமா எல்லாம் எங்கள் அம்மா தான் விடு போய் நிற்பான். இப்போ அவனுக்கு என்ன புரியலன்னா, எல்லா சாமியும் கும்பிட்றானுங்கோ, ஆனால் நமக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டேன். எங்கள் சாமி பெரிய சாமி, பெரியார் என்ற ராமசாமின்னு ஒரு சாமி தாண்டா எங்களுக்கு எல்லாம் மூத்த சாமி.
அந்த சாமி சொன்னதான் நான் கேட்போம். புரியுதுங்களா? ஏன் இந்த தலைவனை கொண்டாட இவ்வளவு பெண் கூட்டம் ஃபுல்லாக பெண் கூட்டமாக இருக்கு? ஏன் ஆண்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க? ஏன் பெண் கூட்டம்? ஏன் இந்த தலைவனை கொண்டாட வேணும்? சார் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த அம்மா சொன்னாங்களே சொத்தில் சம பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது முதல்ல கொண்டு வந்த ஒரு கலைஞர் கிடையாது, வெள்ளைக்காரன் தான் கொண்டு வரான். பெண்களுக்கு சமபங்கு இல்லை, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு வெள்ளைக்காரன் தான் கொண்டு வரான். ஆனால் இந்திய அரசாங்கம் வந்த பிறகு இந்தியன் அரசாங்கம் ஏற்றுக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரார், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். அம்பேத்கர் சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த அவாளெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னான்னா, பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்குறது பெருசு இல்லை, சொத்துல பங்கு கொடுத்தாலே அவன் நடத்த கெட்டவளா ஆயிடுவான். 3 பெண்களை மணிப்பூரிலே அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண நிகழ்வு, டெய்லி ஒன்று நடக்கும், இதுக்கெல்லாம் போய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்ன கேட்குறேன், நீ பெருங்குடியில் வந்து ஒரு கிழவி கிட்ட இதே வார்த்தை இதெல்லாம் சர்வசாதாரணம் சொன்னால் செருப்பு கைட்டு அடிப்பா. விட்டுருவோமா நம்ம? ஒரு பெண்ணை யாராவது ஒரு பெண்ணை அந்த உட்காந்துக்கிற அந்த ஆயா வந்து போய் சொக்கா பிடிச்சி, ஏய் யாரா நீ, எந்த ஏரியாவில் வந்து எங்கே போட்டு பிள்ளைய, இந்த கேள்வி கேட்பாங்க. இது இந்த மண் அப்படிப்பட்ட மண். அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அந்த நகலை கிழிக்கிறார், போங்கடா எனக்கு பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போறார். ஆனால் கலைஞர் வருகிறார். கலைஞர் வந்த உடனே அந்த சட்டத்தை உருவாக்குறார். சட்டத்தை உருவாக்கின உடனே தமிழ்நாட்டு பெண் முதலில் சொத்துல வாங்கினாலான்னு கேட்டா இல்லை. எங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராருங்க. நம்ம தளபதி இலவச பேருந்து கட்டணமில்லா பேருந்து திட்டம் எடுத்து வந்தார். அதில் யார் பயணம் பண்ணாங்க? தமிழ்நாட்டு பொண்ணுங்க பயணம் பண்ணாங்க. ஆந்திராவில் பஸ்ஸில் போகிற பொண்ணு பயணம் பண்ணுறாளா? கிடையாது. இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டு திட்டம் போடுறாரு. ஆனால் கலைஞர் என்ன பண்ணுறாரு? இந்த திட்டத்தை பண்ணுறாரு. முதல்ல வாங்கினது தமிழ்நாட்டு பெண்ணே கிடையாது. பீகாரில் ஒரு கிழவி போய் கோர்ட்டில் கேஸ் போடுறான். கோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே பீகாரில் ஒரு பழக்கம் உண்டு, பெண்களுக்கு அந்த கல்யாண சீரோடு நிறுத்திக்குவாங்க. ஒரு பீகாரில் ஒரு பக்கம், ஜார்க்கண்டில் ஒரு பழக்கம், அது மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு பழக்கம் இருக்குது. நான் இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய ஊரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, வீடு இங்கே பூசியிருக்காம பாருங்க, எல்லா பக்கம் பூசுறோம் இல்லையா? நீங்கள் ஆந்திரா தாண்டி பாருங்களேன், நிறைய வீடு பூச மாட்டான் வெளியே. ஏன்டானா அந்த பூசால வச்சு வீடை வச்சு அவன் என்ன ஜாதின்னு சொல்லிடுவான். இந்த ஜாதிக்காரன் வெளியே பூசக்கூடாது, உள்ள மட்டும் பூசிக்கலாம். அவ்வளோ கொடுமை இன்றைக்கே இருக்கு. ஆனால் இந்த பெண் பீகாரில் ஒரு வயசான 80 வயசு கிழவி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறா, எனக்கு சொத்துல பங்கு கொடுன்னு. ஜட்ஜி அவங்க ஆள் ஜட்ஜி பார்த்தாரு, தவறுமா உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, சாவுற காலத்தில் எதுக்கு வந்து சொத்துல எனக்கு பேரம் பேத்தலாங்கிறான்டா குர்ரா அப்படின்னு. ஜட்ஜி சொல்றாரு கொடுக்க முடியாதுன்றார். ஜட்ஜி சொல்றார் அந்த கிழவி ஒரு பத்திரிகை ஒரு லெட்டரை கொடுக்குறா, இந்த படி ஒழுங்கா. ஏமா உன் அண்ணன் தம்பிக்கு தானே சொத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, இத்தனை சவரம் நகை போட்டாங்களா, அவ்வளோதான். ஒன்று ஏய் இவன் யாரா எனக்கு அண்ணன் தம்பி? தமிழ்நாட்டில் கலைஞர்னு ஒரு அண்ணன் இருக்காண்டா, அந்த அண்ணன் போட்டிருக்க சட்டம் எந்த இந்த தமிழ்நாட்டு கிழவியில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி அப்ரூவல் கொடுத்தாச்சு. குடுறான உடனே ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னாங்க, தயவு செய்து சொத்தை பிரித்து கொடுத்துரு. என் தலைவனோட திட்டம் சாதாரண திட்டம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்த உடனே கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ஒரு பயம் இருந்தது, அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன உடனே இது எப்படி ஃபுல்லாக பண்ணுவாங்க, நம்முடைய தளபதி அவசரப்படுறாரோ அப்படின்னு நான் நினச்சேன் அந்த தேர்தல் முதல் அறிக்கை வரும்பொழுது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? பிஜேபி சொல்கிறான் நாங்கள் வந்தால் 3000 ரூபா தருவோன்றான். ஏண்டா மூதேவிங்களா, நாங்கள் 1000 ரூபா தரும் போதே கொடுக்க முடியாதுன்னு. இன்னைக்கு பாருங்க, நம்ம அமிதாப் மாமா கோவம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் இன்னைக்கு சொல்றார் நீட்டை ஒழித்து தீர்வோம். ஏய் நேற்று வரைக்கும் நீ என்ன சொன்ன? நடக்காது, முடியாது, ஆகாது. எதுக்கு அமிதாப் மாமாவை கோவப்படுத்துறீங்க? நம்ம அமிதாப் மாமா அப்படியே தான் உட்காந்துருக்கணும். அவர் 5 வருஷம் அவர் அப்படியே உட்கார வைங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இங்கே இது இருக்கீங்களே, நம்ம வீடுகளில் பார்க்குறீங்க, வேலையில் பார்க்குறீங்க, நான் அரசு ஊழியர். இந்த தபால் ஓட்டு ஒன்று போடுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. இதில் வடநாட்டில் நான் என் கூட வேலை செய்கிறவங்களில் நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் தமிழை சேர்ந்தவங்க, பாக்கி எல்லாம் ஹிந்திக்காரங்க தான். இந்த அலுவலகத்தில் ஓட்டு போடும்போது அந்த ஓட்டு சீட்டு வரும். நம்ம சும்மா இருக்காதுல வாய், யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு. சார் கம்முன்னு இருக்கு சார், நான் மறைவாக போட போகிறேன், என் முன்னாடியே நீட்டுறான். டேய் மறைவாக போட போகிறேன், யாருக்குடா ஓட்டு போட போகிறேன்னு அவன் சொன்னான். நான் மோடிக்கு போட போகிறேன். கரெக்ட், குத்துன்னு. ஆனால் குத்துறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு குத்து. அவர் பண்ண 4 நல்ல காரியம் சொல்லிட்டு குத்துனேன். 2 நாள் ஓட்டே போடல சார், அவன் போகிறான். டேய் சொல்கிறா, சொல்லிட்டு குத்துறா. இருங்க சார் யோசிக்கிறேன். டே உன் ஓட்டு டைமே முடிஞ்சிடும், சீக்கிரம் சொல்லுன்னு.
அவன் என்ன சொல்லிட்டான், ஓட்டு போடல. அவன் பாருங்க, இந்த ஆஞ்சநேயருக்கு வாலில் கொளுத்துன நெருப்பு மாதிரி ஒருத்தனுக்கு கொளுத்தி விட்டா எல்லாரும் கொளுத்தி விட்டான். அவன் எல்லா பையிலும் எங்கள் ஆஃபீஸில் மாற்றி போட்டானுங்க. ஏன்னா ஏன் தெரியுமா இந்த பழக்கம் எங்களுக்கு வந்தது? காமராஜர் தோற்று போட்டார். காமராஜர் தோற்று போன உடனே குற்றாலத்தில் உட்காந்துக்கும் போது அவருடைய தொண்டர் போய் அழுகுறான், ஐயா தோத்துட்டீங்களான்னு. எல்லாரும் தோக்கணும்டா, எல்லாரும் ஜெயிக்கணும், அதான் ஜனநாயகணும். நீங்கள் தோத்துட்டீங்களே. காமராஜர் கேட்ட வார்த்தை தெரியுமா? உங்கள் ஊரில் எத்தனை திமுககாரங்கிறான்னு. அந்த தொண்டன் சொன்ன வார்த்தை பாதி பேர் அவனுங்க, டேய் ஒருத்தன் இருந்தாலே நம்ம ஜெயிக்க முடியாதுடா, அவனுங்க எல்லா ஓட்டையும் மாற்றுவானுங்க. ஏன்னா அந்த தலைவனுக்காக உயிரே கொடுப்பானுங்க அவனுங்க. உங்களை மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காமராஜராலேயே போற்றப்பட்ட திராவிட மண் இந்த மண். இன்னைக்கு சென்னையில் இதே பகுதியில் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு ராத்திரி தங்கச்சிக்கு சொல்கிறேன், இதே பகுதியில் நீங்கள் பாருங்கள், இந்த மாடி சொல்கிறீங்களே, இந்த மாடிக்குள்ளே போய் பாருங்கள், எத்தனை ஆம்பளை பையன் வேலை செய்கிறான், எத்தனை பொம்பளை பொண்ணு வேலை செய்யுது. கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் மட்டுமே 30%. கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள், 100 ஆம்பளை தான் 30 பேர் லேடிஸ் உட்காந்துக்கலாம். அது கலைஞர் செய்த சாதனை, ஞாபகத்தை வச்சுக்க. சும்மா கிடையாது. நான் 4 விஷயங்களே அப்படியே அடுக்கிறேன். கலைஞரை ஏன் நான் பாராட்டுறோம், ஏன் பெண்களுக்கு பிடிக்குதுன்னா, முதல்ல கல்யாணம் அப்படின்னு வந்தால் முதல்ல திருமண உதவி தந்தவர் கலைஞர். அந்த பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த உடனே நான் கர்ப்பமான உடனே வயிற்றில் இருந்த குழந்தைக்கு சேர்த்து நிதி உதவி தந்தவர் கலைஞர். அந்த குழந்தை படிக்கிறதுக்கு அது பொம்பளை பிள்ளையா இருந்தா அது இலவச கல்வி கொடுத்தவர் கலைஞர். அந்த பிள்ளை அந்த பொண்ணு பெற்ற அந்த கட்டி கொடுத்துறாங்க, அந்த அம்மாவுக்கு வயசாகுது, புருஷன் செத்து போறான், இல்லை சின்ன வயசுல செத்து போறான், அவ இளம் வயதிலே விதவை ஆகிறாள், அவளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும். அவளுக்கு மறுமண உதவி தந்தவர் கலைஞர், ஞாபகத்தை வச்சுக்க. அவளுக்கு புள்ள விட்டுட்டான், புருஷன் விட்டுட்டான், தெருவில் நிற்கிறான், அனாதையா நிற்கிறா, முதியோர் உதவி தந்தவர் கலைஞர், ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு பெண் பிறந்ததிலிருந்து கல்லறை போகின்ற வரை கலைஞர் துணை இருக்கின்றார். எல்லாம் எங்களுடைய இயக்கத்துடைய சாதனைகள். அதை வழிமுறை செய்கிறவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞருடைய மூத்த பொக்கிஷமான புதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நான் ஸ்கூலில் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்த பையங்க. எங்கள் ஸ்கூலில் நான் படித்தது ராயபுரத்தில் ஸ்கூலு. 12 மணிக்கு பெல் அடித்த உடனே அந்த ரோடை நான் அப்படியே கடகடன்னு ஓடி போய் எதிர்க்க இருக்கின்ற அரியண்ண கடையில் போய் இலை வாங்கின்னு வருவேன். நான் வாங்கிட்டு வரதுக்குள்ளே 20 பேர் லைனில் நிற்பான். அப்போல்லாம் அவங்களாம் ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒலிம்பிக்கு போக வேண்டியவன் பொழுது நமக்கு முன்னாடி போய் இலை வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டு வந்தோடனே ஒரு வெள்ளை சோறு போட்டு அது மேலே சாம்பார் ஊற்றுவாங்க. எங்கள் சத்துணவு அமைப்பாளர் ஒரு அண்ணன் இருந்தார். அவர் மட்டும் இந்தியாவுடைய நீர்ப்பாசனத்துறை மந்திரியாக இருந்திருந்தால் இந்தியாவில் தண்ணீர் பிரச்சனையே வந்திருக்காது. ஊற்றுனோடனே சாம்பார் வழிஞ்சு ஓட. நாங்கள் சொல்லுவோம், கேட்ட மூடுறா, அழுத்து போடுறா, சாம்பார்லாம் வெளியே ஓடுது. அவ்வளோ தண்ணியாக கொதிக்க அதை பிஞ்சு கையில் நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் சார். வைப்பேன். நான் வச்ச உடனே அதில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும். நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். அது ஒரு கத்திரிக்காய் இருக்கும். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சொத்தையாக இருக்கும். அதை பிச்சோன்னு வச்சிங்களேன், தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு புழு உயிரோடு அங்கிருந்து நெளிஞ்சிட்டு வெளியே வரும். நான் அந்த கத்திரிக்காய் தூக்கி போட மாட்டேன், அந்த சொத்தை பகுதியோடு தூக்கி போட்டேன். ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் முக்கியம். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன், எங்கள் அம்மா உட்காந்துக்கிறா, அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் இன்றைக்கி அரசு அதிகாரியாக இருக்கேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அம்மாவை பல முறை கூப்பிட்டேன், என் வீட்டில் இருமா, கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துறாங்க, நல்ல பெரிய வீடு, 2 BHK 3 BHK வாமானே, நீ யாரா எனக்கு கொடுக்கறதுக்கு? எங்கள் அண்ணன் கலைஞர் கொடுத்த குடிசை மாற்று வீடு இருக்குடா, ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து அந்த தாய்க்கு சாகிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வரல சார். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிற நண்பர்களே, இன்னைக்கு அவருக்கும் தளபதிக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? இவ்வளோ நாளாக நம்ம ஹவுசிங் போர்டில் யார் பேரில் இருந்தது? நம்ம பேரில் இருந்தது. அதுக்கு பெருசாக ஆப்பு வச்சிருக்காரு. இனிமேல் வழங்கப்படுகின்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் எல்லாம் குடும்ப தலைவிகள் பெயரில் தான் பதிவு செய்யப்படும். அந்த பெண்களுடைய பெயரில் தான் வீடு இருக்கும். அவள் யாருக்கு, எந்த பெண்ணுக்கு தர வேண்டும் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் மாறுமே தவிர ஒரு காலம் அந்த வீட்டில் கிட்ட எந்த தலைவனும் அதை விற்று தின்ன முடியாது என்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த குழந்தைகள் கருத்தரிப்பு இருக்கு தெரியுங்களா, அதில் நேரடியாக நான் பார்த்தேன். நான் அண்ணன் சொன்னா தெரியுங்களா, லோன் கொடுப்பானுங்க, எல்லா பேங்க்காரனும் உட்காந்துப்பான். எனக்கு ஒன்றும் புரியல, லோன் கட்டலாம் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவீங்களாடான்னு நம்பி ஏமாத்துவானுங்க. ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது. கண்ணீர் சிந்த வேண்டாம். தைரியமாக நம்ம அப்பா இருக்காரு, நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் கட்டிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. தைரியமாக எந்த கலக்கமும் இல்லாமல் பெண்கள் இனிமேல் குழந்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திட்டங்கள் தான் கலைஞருடைய வழியாக தளபதியை வழிநடத்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.